வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டெக்னாலஜியில் என்எஃப்டிக்கு கிடைக்கிற நிறைய புகழை பார்த்து நீங்களும் உங்களுக்கு சொந்தமாக ஒரு என்எஃப்டியை உருவாக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதே நேரம் இதனோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்எஃப்டி டோக்கனோட எதிர்காலம் எப்படி அமையும் பார்க்கலாம். என்எஃப்டியோட எதிர்காலங்கிறது ரொம்ப சர்ச்சை நிறைஞ்ச ஒரு விவாதம். ஆனால் இதில் நிறைய ட்ரெண்ட் வளர்ச்சி இருக்குது. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்எஃப்டியோட வளர்ச்சியை தான். மற்றும் இதில் முக்கியத்துவம் புகழ் ரெண்டையுமே சமூகத்தில் அவ்வளோ அங்கீகாரத்தையும் கொடுக்குது. என்எஃப்டியோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா பெருகிட்டு இருக்கிற டிஜிட்டல் ஆர்ட் அண்ட் கலெக்டபிள்ஸ் மேலே இருக்கிற புகழ். என்எஃப்டிஸ் அதனோட கிரியேட்டர்ஸை அவங்களோட டிஜிட்டல் ஒர்க்ஸ் மூலியமாக பணம் சம்பாதிக்க உதவுது. இந்த பொருட்களை புது விதமாக மற்றும் சரிபார்க்கப்பட்ட பொருட்களாக மாற்றுது. இதை நம்ம பிளாக் செயின்லேயே வாங்கவோ விற்கவோ முடியும். இது ஒரு விதமான டிமாண்டையும் ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கு டிஜிட்டல் ஆர்ட் அண்ட் கலெக்டபிள்ஸ் பொருட்கள் மேலே. இதனால் சின்ன ஆர்ட் அண்ட் பீஸும் பல ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற நிலவரம் இப்போ இருக்குது. இதுபோல் என்எஃப்டியோட வளர்ச்சிக்கு முக்கிய தூணாக இருக்கிற வேற ஒரு செயல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்துகிற ட்ரெண்ட் இப்போ வேகமாக வளர்ந்துட்டு வர்றது தான். இது ஆர்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு நிறுவனத்தில் உபயோகப்படுற தனித்தன்மை இருக்குங்கிறத காட்டுது. எடுத்துக்காட்டா கேமிங், ஸ்போர்ட்ஸ், மியூசிக், இன்னும் பல. என்எஃப்டியை நம்ம இன்கேம் அசெட்ஸ், கிட்ஸ் டாய்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ் டு மியூசிக் இந்த மாதிரியாகவும் பயன்படுத்திக்கலாம். என்எஃப்டி மூலயமா நம்ம இன்னும் டீசென்ட்ரலைஸ்ட் மற்றும் இன்னும் ஜனநாயகமான சிஸ்டத்தை உருவாக்க பயன்படுத்த முடியும். இது மூலயமா நம்ம ஃபண்ட் ரைசிங், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஷேர்ஸ் இல்லைன்னா ஓனர்ஷிப்பை குறிக்கிற என்எஃப்டிகளை நம்ம வழங்குறது மூலயமா ஒரு ப்ராஜெக்ட் இல்லை ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நேரடியாக ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணவும் முடியும். இதில் பேங்க் இல்லாமல் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபிர்ம்ஸோட எந்த ஒரு தலையீடும் தேவையும் இருக்காது. என்எஃப்டிஸ் கிரியேட்டர்ஸ் மற்றும் இன்ஃப்ளூயன்ஸ்களுக்கு ஒரு முக்கியமான கருவியாகவும் பயன்படுத்தலாம். இதன் மூலயமா அவங்க கண்டென்ட்ஸை மானிட்டைஸ் பண்ணிக்க முடியும். அவங்களோட பிராண்டுகளையும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். என்எஃப்டிகளை பயன்படுத்துறது மூலயமா நம்ம புது விதமான பிரத்யேகமான அனுபவங்களை நம்ம ஃபேன்ஸ்க்கு உருவாக்க முடியும். எடுத்துக்காட்டாக விர்ச்சுவல் மீட் அண்ட் கிரீட்ஸ் இல்லை பர்சனலைஸ் கண்டென்ட்ஸ். இந்த மூலயமா கிரியேட்டர்ஸ்களுக்கு மேலும் அதிகமான வருமானம் எடுக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி அவங்க ஃபேன்ஸோட மேலே நல்ல ஒரு உறவும் ஏற்படுத்திக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. ஓவராலாக பார்த்தோன்னா என்எஃப்டியோட பொட்டென்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் ஆராயப்படுற கட்டத்தில் தான் இருக்குது. இதனோட எதிர்காலம் சில ஃபேக்டர்ஸ் மூலியமாக தான் வரையறுக்க முடியும். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்ஸ், அப்புறம் யூசர் அடாப்ஷன்ஸ் இதெல்லாம் பேஸாக வச்சு தான் சொல்ல முடியும். இதில் என்எஃப்டி தொடர்ந்து ஒரு முக்கியமான பங்கை டிஜிட்டல் எக்கானமியில் வகிக்குது. பின்ன மக்கள் டிஜிட்டல் அசெட்ஸில் காட்டுற ஆர்வத்தை உயர்த்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அப்புறம் கிரிப்டோகரன்சி பற்றின டெக்னாலஜிக்கலான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.